Blossom Petals channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைங்க வந்து எப்பவுமே நம்ம கிட்ட சாக்லேட் கேட்டு வந்து அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம இன்னைக்கு அழகா சாக்லேட் எந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது, அதுவும் டிஃப்ரெண்டா ஒரு ஸ்வீட் ரெசிபி எந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். இது அம்மா சொல்லிட்டு தரேன், இப்போவே போய் தட்டக்கூடாது, அம்மா சொல்லிட்டு தரேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் வந்து பால் பவுடர் எடுத்துக்கோங்க. எந்த இதனாலும் பிரச்சனைலாம் எடுத்துக்கோங்க. அப்புறமா உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 3-4 ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய், அப்புறம் நம்ம வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மில்க் மேட் நம்ம தேவைக்கு இனிப்புக்கு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து நட்ஸை வந்து லைட்டாக ஒரு இது போட்டு எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் கூட போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறன்னு இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட நம்ம வந்து மில்க் மேட் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா நமக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும் அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி வரும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பாதியாக பிரிச்சுக்கலாம். பாதியாக பிரித்து ஒரு பார்ட்டை வந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் பொடி நம்ம மிக்சியில் போட்டு எடுத்து வச்சதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்தோடனே இதே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ரெண்டையுமே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆற வைங்க, அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்க சரியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சோம்ல, இதுலேயும் கொஞ்சம் நட்ஸு தடவி கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கொக்கோ பவுடர் போட்டதையும் நெய் ஊற்றி இந்த மாதிரி உருண்டையாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா ஃபஸ்ட்டு இந்த எடுத்துக்கலாம். இதை எடுத்து கொஞ்சம் கையில் மட்டும் நெய் தடவிக்கோங்க, அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கும்போது சரியாக வரும். உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விடுங்க. இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இதையும் குட்டியாக வச்சுக்கோங்க. வச்சு ரெண்டையும் சேர்த்து உருண்டை பிடிங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லார்கிட்டையுமே இந்த இது இருக்கும், கொழுக்கட்டாச்சு, அதில் கூட செய்யலாம் பாருங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்போவுமே நம்ம நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சுக்கலாம். நல்லா சுற்றி இந்த மாதிரி குழந்தைங்க வந்து எப்போவுமே ஸ்வீட் தான் கேட்பாங்க. அதை நம்ம வீட்டிலே இந்த மாதிரி நல்ல நட்ஸு இதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை வந்து உள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணலாம்.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று செய்யலாம். அது மாதிரி 2 பக்கமும் நல்லா நெய் தடவிக்கலாம். நம்ம வந்து சாக்லேட்டே மேலே வச்சுக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. சாக்லேட் பார்த்தா தான் குழந்தைங்க வந்து விரும்புவாங்க. அதனால் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம கொழுக்கட்டை செஞ்சோம்ல அந்த அச்சு தான். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெளியில் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மீதி பார்ட்டை எடுக்கும்போது சரியாக இருக்கும். இந்த சைடும் அதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண வரல, மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினீங்கன்னா நல்லா இலக்கமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு இதில் வந்து உள்ளே வந்து ஒயிட் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். வந்து இதில் ஃபுல்லாகவே நட்ஸு தான் சேர்த்துருக்கோம். அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி அமுக்கி வெளியில் இருக்கிற மீதி பார்ட்டை எடுத்துக்கலாம். வாவ், சூப்பராக வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இந்த ஓரத்தில் இருக்கிற இது வேணான்னா கூட எடுத்து விட்டுருங்க. அப்போ நடுவில் உள்ள அந்த அது மட்டும், அந்த பூ மட்டும் இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து 1/2 கப் மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா சாக்லேட் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க எப்போவுமே ஸ்வீட்னாலே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நட்ஸு சேர்த்துருக்கோம், நெய், இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம் தான் சேர்த்துருக்கனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வீவர்ஸ், நம்ம வந்து சூப்பராக நம்ம வந்து நட்ஸ் சாக்லேட் வந்து செஞ்சு ரெடி பண்ணிட்டோம். குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி கூட குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா டெய்லி ஒன்று எடுத்து கொடுத்திங்கன்னா கூட குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு 2 to 3 days வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே வீவர்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சாக்லேட் செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எதுனாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.